என்கிட்ட லேடிஸ் பக்கத்தில் வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. எல்லாத்துட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்க என்கிட்ட வரவே மாட்டாங்க. அப்படியே சுற்றி அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு புருஷன் எனக்கெல்லாம் கிடைச்சானா அவ்வளோதான், கொண்டுடுவோம். அப்படி அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேலே வந்து வெறுப்பு. ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருந்தால் நாங்கள்லாம் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுடுவோம். உன்ன மாதிரிலாம் ஒரு மனுஷன் எவையா இருப்பான். இப்படி எல்லாம் அந்த அளவுக்குலாம் அம்மு நானும் நிறையா பண்ணியிருக்கோம். அந்தந்த சீரியலில் பண்ணும்போது வந்து கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க நம்ம கேட்டு ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஐடியா எந்த ஐடியாவில் இருக்காங்கன்னு எனக்கு அதை பற்றி அந்த இடத்துக்கே நம்ப மாட்டேன். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க. நான் வந்து நமக்கு இமேஜ் அந்த இதெல்லாம் கிடையாது. ஹியூமரில் போயிட்டேன்னா அது நம்ம பார்க்கவே கூடாது. எப்போ பார்த்தாலும் என்னையா எப்படியா இருக்க அப்படிம்பாரு. இப்போவும் வந்து சார் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ அவர் வந்து எப்படின்னா குழந்தை மாதிரி ஆயிட்டார். முன்னாடியெல்லாம் எப்படின்னா எல்லா படங்களும் பாருங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் அவர் சார் தான் நடிச்சு காட்டுவார். அதனால தான் அப்போ என்ன சொல்லுவாங்க, பாரதிராஜ் சார் படத்தில் ஒரு படத்தில் நடிச்சுட்டா நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து லைஃப் கொடுத்த கேரக்டர் அதுதான். சக்தியில் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் என்னென்னா நம்ம கொஞ்சம் அந்த ரஃப் அண்ட் டஃபாக அந்த பேசுறது கோவமா இது எல்லாமே என்னென்னா அதுக்கு கரெக்டாக வந்து அதே மாதிரி குலதெய்வம் திருமுருகன் சார் இது நான் பண்ணும்போது அதுலேயும் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தான். அதுவும் நெகட்டிவான ஒரு கேரக்டர். என்னென்னா அந்த அந்த பார்க்கும்போது நிறைய பேருக்கு எனக்கு அந்த மீசை சொல்லுவாங்க, கரெக்டாக மீசையாக வச்சுருப்பேன், இன்னும் மொத்தமாக வச்சுருப்பாப்பெல்லாம். அந்த ரவி கேரக்டரில் வந்து எல்லாமே கலந்து கொடுத்தார் எனக்கு. வந்து அதில் வந்து ஹியூமரும் இருக்கும், வில்லத்தனமும் இருக்கும், பாசமும் இருக்கும், எல்லாமே என்ன. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்க்கும்போது. கோயிலுக்கு போகிறேன், திருப்பதிக்கு போகிறோம், சாமிக்கு முன்னாடி போனால் ஜருகண்டு தள்ளி விட்டுருவாங்க, அதெல்லாம் ஈனாக நிற்பாங்க. இந்த சீரியல் போன டைமில் நான் போகிறேன், என்னை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு யாரும் என்னை தள்ளி கூட விடலை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப வருஷமா நம்மளை சின்ன திரையில என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம முன்னாடி இன்னைக்கு இருக்காங்க, நடிகர் ராஜ்காந்த் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கம்மிங் டு சீரியலுக்கு வரும்போது மிஸ்டர் மனைவி சீரியல் ரொம்ப சூப்பர் ஹிட் அப்படியே போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. மிஸ்டர் மனைவியில் வந்து எனக்கு என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஆரம்பத்தில் வந்து அது நெகட்டிவ் கேரக்டருங்கிற மாதிரி போய் அதுக்கப்புறம் ஒரு ஹியூமரா கேரக்டர் ஆகி கடைசியாக வந்து அப்படியே வந்து பாசிட்டிவாக ஒரு கேரக்டராக மாதிரி சேஞ்ச் ஆகி அந்த விக்கிக்கு வந்து டோட்டலாக சப்போர்ட் பண்ணுற ஒரு சித்தப்பா கேரக்டர். அதனால் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஏன்னா நான் நிறைய நம்மளை வந்து நெகட்டிவ் கேரக்டராக தான் நிறையா பார்த்துருக்காங்க, பாசிட்டிவாக பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கம்மி. பட் இந்த இதில் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டர். வெளியில் போனால் கூட எல்லாருமே வந்து விக்கியோட சித்தப்பா, விக்கிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர். எப்போவுமே பாசிட்டிவ்னா கொஞ்சம் எல்லாருமே, ஆனால் நெகட்டிவ் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். ஆமாம், இது வந்து நல்ல கேரக்டர் எனக்கு வந்து. ஓகே, அது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோல். ஆமாம், எனக்கு பாசிட்டிவ் பண்ணுங்கிறது தான் ரொம்ப ஆசையான கேரக்டர். ஆனால் என்னென்னா நிறைய பேர் நம்மளை அப்படியே மைண்டில் வந்து அந்த நெகட்டிவ் தாட்லேயே ராஜ்காந்த்னா அந்த நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் நம்ம உடைச்சி வரணும். அதுக்கு நம்ம கேரக்டர் இந்த மாதிரி கிடைக்கும் போது தான் நம்ம அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம வாய்ப்பு வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இப்போ அந்த க்ரூ பற்றி சொல்லுங்க சார். இப்போ அம்மு அபிராமி நடிக்கிறாங்க, லதா அம்மா கூட நடிக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். நான்லாம் வந்து என்னென்னா டூரிங் தியேட்டரில் மணலில் உட்காந்துட்டு எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்த காலகட்டங்கள் வந்து அவங்களோட உரிமை குரல் அது எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நம்ம சினிமாவுக்கு வருவோம்னான்னு கூட தெரியாது, அந்த தாட்டு கூட கிடையாது. நம்ம அவங்களெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக பார்த்து ரசிச்சுட்டு இன்றைக்கி நமக்கு அம்மா கேரக்டர் நமக்கு அம்மாவாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் வந்து நான் நிறையா சொல்லுவேன். முன்னாடி வந்து பெரிய பழைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் நம்ம நடிக்க வந்ததுக்கப்புறம். அது மாதிரி நிறைய மிஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஏன்னா அவங்களாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா கூட நடிக்கிறது வந்து ரொம்ப என்ன, எம்ஜிஆர் சாரை நான் நேரில் பார்த்துருக்கேன், கை கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து ஃபோட்டோலாம் நான் எடுத்தது கிடையாது. பட் அவங்க கூட வந்து அதிக படங்கள் நடித்தவங்க, 27 படமும் என்னமோ சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நான் அவ்வளோ படங்கள் நடித்து அவ்வளோ பேர் புகழோடு இருக்கவங்க இருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் பழகிறது வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக, நம்மளோட பிரச்சனை என்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நமக்கு ஏதாவது வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்தால் கூட கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு மதியானம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு. அதே மாதிரி அம்மு அவங்க வந்து நல்ல ஆர்டிஸ்ட்டு. அது அவங்க எப்படின்னா அதுக்குள்ளேயே பூந்துருவாங்க. நாங்கள் அதான் சொல்லிட்டு இருப்போம், ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுலேயே அப்படியே போய் உள்ளே பூந்துருவோம். ஆமாம், உள்ளே விழுந்துருவாங்க. அது அந்த மாதிரி ஒரு கேரக்டரு.
அது எனக்கு என்னன்னா அந்த காம்போ நல்லா இருந்தது. அம்மாவும் சரி, அண்ணன் மட்டும்தான் இதில் தனியாக இருக்கும். அவன் எங்கள் கூட அந்த கேரக்டரே ஓட்டாது. அந்த சஞ்சய் அசுரானி சார் பண்ணது. நாங்கள் 3 பேரும் வந்து ஒரே அந்த இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கோம். அதில் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேறு, நானும் அம்மெல்லாம். அது எப்படின்னா இன்றைக்கி இல்லை, நாங்கள் சக்தின்னு ஒரு சீரியல் சன் டிவியில் பண்ணும்போது அதுலேருந்தே நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் நடித்தோம். அதனால் அப்போ இருந்தே நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அதனால் வந்து நமக்கு வந்து அந்த புதுசாக ஒருத்தரோட நமக்கு ஒரு புது ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு அது செட் ஆகுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லியாகவே இருந்ததுனால அந்த அம்மா நானும் அம்மு ஸ்டாண்டில் ஹியூமர்ஸ் வரும். அப்போ அண்ணா அப்படி வெளியில் போனோன்னா எங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் டைலாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நல்லா அமையும் அந்த சீன்ஸில். அதனால் இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ப்ளஸ். இந்த 3 பேர் எங்கள் டீம். ஹியூமரை பற்றி சொல்லும் போது சார், உங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தா ஃபுல் ரீல்ஸ் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சார். அதாவது உங்களை அந்த ஒரு நெகட்டிவ் ரொம்ப வெறப்பான ஒரு கேரக்டரா பார்த்துட்டு ரீல்ஸ்ல இப்படி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இல்லை எனக்கு என்னன்னா, எனக்கு ஹியூமர் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, இல்லை ஜிம்மில் போனாலும் ஒரு மூளையாக ஒரு டீம். நாங்கள் ஜிம்மில் ஒரு 4 பேர் இருப்போம். அங்கே எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எல்லாரும் மற்றவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கூட எங்கள் பக்கத்தில் வந்துருப்பாங்க. ஏன்னா அந்த டீமே நான் சொன்னேன், ஐயோ ஜிம்முக்கு வந்து சும்மா சீரியஸாக வெயிட்டை போடுறதுக்காக இல்லை, மைண்டு முதல் ரிலாக்ஸ் எல்லாமே இருக்கணும். ஒரு இடத்துக்கு வரேன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அதே நேரத்தில் எக்ஸசைஸும் பண்ணணும். சும்மா வந்துட்டு எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணுறோங்கிறதுக்குன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் நாங்கள்லாம் அந்த ஜாலியாக அப்படியே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேரக்டராக எனக்கு வந்து அது மாதிரி பெருசாக அமையாமலே இருந்தது. அதனால இந்த இன்ஸ்டாவில் பண்ணும்போது என்னென்னா அதில் அம்மு நானும் நிறையா பண்ணியிருக்கோம். அந்தந்த சீரியலில் பண்ணும்போது வந்து கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க நம்ம கேட்டு ஏதாவது தப்பாக நினச்சிக்கோங்களா என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஐடியா எந்த ஐடியாவில் இருக்காங்கன்னு. அவங்களும் இன்ஸ்டாவில் நிறையா வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். இப்போ அந்த மாதிரி ஆகிட்டோம். அப்போ டக்குன்னு உடனே பண்ண ஆரம்பிச்சிடுவோம். உடனே அந்த எனக்கு அதிகமாக அந்த மாதிரி ஹியூமரான இருக்கிறது தான் எடுத்து நான் பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, நல்லா பண்றீங்களா? என்ன இல்லை, எனக்கு அது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அப்படின்னு. எங்க சார் செலக்ட் பண்றீங்க? ஓகே இந்த மாதிரி இது பண்ணலாங்கிறது புதுசா ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னா அதை தனியாக வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ கூட அடுத்த ஷூட்டிங் போகும்போது ஃபோன் பண்ணி அம்மா அன்னைக்கு ஒரு 2 days முன்னாடி வந்து ஏதாவது நம்ம இந்த ஷூட்டிங் இந்த டைம் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா சரி பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஹியூமருங்கிறது வந்து என்னென்னா, நிறைய பேர் என்னென்னா ஒன்று அதில் 2 பேர் பண்ணுறேன்னா ஒருத்தர் டவுன் ஆகும், ஒருத்தர் அப் ஆகும். அந்த ஹியூமரில் பண்ணும்போதே வந்து அப்போ தான் அது கொஞ்சம் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சிலர் வந்து இல்லை எனக்கு இது கொஞ்சம் மைனஸாக தெரியுது, நான் பண்ண மாட்டேன். நாங்கள் பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி அந்த இடத்துக்கே நம்ப மாட்டேன். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க, நான் வந்து நமக்கு இமேஜ் அந்த இதெல்லாம் கிடையாது. ஹியூமரில் போயிட்டோன்னா அது நம்ம பார்க்கவே கூடாது. அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த உங்கள் ஃபீடு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஃபுல் காமெடியாக தான் எல்லாமே. அதுவும் நிறைய பேர் கூட பண்ணுறீங்கல்ல, அது ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கூட பண்ணுறீங்க. ஸோ எப்படி சார் ஒத்துக்க வைக்கிறீங்க? இல்லை ஃபஸ்ட்டு நான் கேட்க மாட்டேன். அப்படியே ஒரு ஷூட்டிங் போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து நம்ம நடிக்கிறத அப்படியே, அப்புறம் வந்து ஷூட்டிங்கில் வந்து 2 சீன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 சீன் இருக்காதுன்னு ஃப்ரீயாக உட்கார வச்சுருவாங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், யார் இதில் அடிக்டாக இருக்காங்க முதல்ல. ஆமாம் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். சார் அப்படியே முதல்ல வந்து அப்படி கேட்டு பார்ப்போம், நம்ம எதாவது பண்ணலாமா ரீல்ஸ். ஓகே அப்புறம் அவங்கன்னா அப்போ தெரிஞ்சு போயிடும் ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படி டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த காம்போடையே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது பெருசாக. ஒரு சிலர் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் தனியாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம அதை பற்றி ஒன்றும் யோசிக்கிறதில்ல. நம்ம யாராவது பண்ணுற இதோட நம்ம இருக்காங்களா சேர்ந்து நம்ம பண்ணுவோம், ரீல்ஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்திபன் சாரை பார்க்க தான் சென்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வாய்ப்புகள்லாம் தேட ஆரம்பிச்சிங்க. ஸோ ஆக்டிங் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் உருவாச்சு? இப்போ ஆக்டிங் மட்டும்தான் அந்த டைமில் மைண்டில் இருந்துச்சு, இல்லை டைரக்ஷனுக்குள்ளேயும் போகலாம்? இல்லை எனக்கு ஆக்டிங்கே எதுவுமே மைண்டில் கிடையாது. நடிக்கிறேங்கிறத நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ புதிய பாதை படம் வந்து ரிலீஸு சேலத்தில் வந்து பெரிய ஹிட்டு. சேலம் சந்தோஷ் தேட்டர்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 100 days போயிட்டுருக்கு. அப்போ வந்து நாங்கள் வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரு செட்டு சேரும்ல, நம்ம வந்து அவரை சேலம் வர வைப்போம், ஃபங்க்ஷன் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி, அப்போ நாங்கள் ஒரு 7-8 பேர். அப்போ தான் நான் முத சென்னைக்கே வரேன். பஸ் ஏறி வரோம். புதுப்பாதை 87-88 அந்த டைம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் என்னமோ ஒரு 7 பேர் பஸ்ஸை பிடிச்சி வந்து, அந்த பேப்பர்லலாம் அப்போ வந்து புக்ஸ்லலாம் வந்து அட்ரஸ் வரும், ஆர்டிஸ்டோட ஆஃபீஸ் அட்ரஸ், இந்த மாதிரி அவங்களோட மெயின் ஆளுங்க அந்த அட்ரஸ்லாம் வரும்.
அதை கையில் வச்சுக்கிட்டு யாரை பார்க்குறதுனே எனக்கு தெரியாது. நேராக சைதாப்பேட்டில் வந்து இறங்கணும். சைதாப்பேட்டில் இறங்கினோடனே எதிரில் அந்த டான்டா நகரை அது உள்ளே போயிட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளாட்டில் வந்து துரைமுருகன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் தான் வந்து ரசிகர் மன்ற தலைவர். அவரை போய் பார்க்குறோம். பார்த்தோன்னே இந்த இது அட்ரஸ் வச்சுட்டு தான் பார்க்குறோம். பார்த்தோன்னே பார்த்து இந்த மாதிரி பார்க்கணும், சாரை பார்க்கணும், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து சாலிகிராமத்தில் சாரோட ஆஃபீஸு அட்ரஸ் சொல்லி அனுப்புகிறாரு. எங்களுக்கு இங்கெல்லாம் எங்கே போகிறது வரதுனே தெரியாது. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி சாலிகிராமத்தில் இறங்கி அப்படியே நடந்து ஒவ்வொரு தெருவாக வந்து கடைசி அந்த சுந்தரராஜன் சார், விஜயகாந்த் சார் வீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே வந்து பார்த்தோம், சார் வந்தார். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஃபங்க்ஷன் வள்ளூர் கோட்டத்தில் வந்து அந்த படத்தோட 100 days ஃபங்க்ஷன் எதுவும் கலைஞர் அவார்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு ஈவினிங் போயிட்டு இருந்தாரு. அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்னை கிளம்பிட்டோம். இங்கே உள்ளே போக முடியல, வந்தால் வள்ளூர் கோட்டத்திட்ட உள்ளே போக முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் வெளியிலேயே சுற்றிட்டு திரும்ப நைட்டு பஸ் ஏறி போயிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி காண்டக்ட்லேயே இருந்து அப்புறம் சேலம் அவர் வந்தப்போ அப்படி தான் போய் சொல்லி நடிக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ரசிகர் மன்றது இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கூட இருக்கிறப்ப நான் டான்ஸ் வந்து எனக்கு சின்ன வயசுல தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னா கற்றுக்கலாம் இல்லை, வீட்டில் சும்மா சாங் போட்டேன்னா ஆடுவேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நடிக்கணுங்கிறதுல எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுங்கிறது இதுதான் புதைப்பாதை. அப்படிங்கும்போது பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு காலேஜில் பசங்க தான் ஏதாவது ஒருத்தர் சொல்லி விடுவாங்கல்ல, உனக்கு அது நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு. அப்படி ஆனதுக்கப்புறம் 89 சென்னை வந்தேன் நடிக்கணுங்கிறதுக்காக. அப்போ சென்னை வந்தேன். சென்னை வந்துட்டு இடையில ஒரு 2 years பாரதி ராஜா சார் ஆஃபீஸ் இங்கே தான் பக்கத்தில் பர்சன் உள்ளே தான் ஒரு 2 years இங்கே தான் இருந்தேன். அவருக்கு படத்தில் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது கடைசியாக பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் அப்படியே 93 அக்கறை சிம்மிலே படம் பண்ணேன். அதில் 4 பேர் ஹீரோ, நான், சரவணன், பப்ளு, ராதாபதி சார் படம். அதுக்கப்புறம் அப்படியே படங்கள் பண்ணேன். ராசியில் அஜித்தோட ஃப்ரெண்டாக பண்ணேன். அப்படியே படங்கள் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் சீரியல் கேரியர். சார் பாரதிராஜா சார் பற்றி தான் நான் அடுத்தது கேட்கணும்னு வந்தேன். ரொம்ப ஆசையாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் அவரோட ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் நின்று வாய்ப்புக்காக தேடி அப்பாவை கூட நின்று இருக்காருலாம் சார். அப்போ எப்பயாச்சும் அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் என்னையா எப்படியா இருக்க அப்படிம்பாரு. இப்போ வந்து சார் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ அவர் வந்து எப்படின்னா குழந்தை மாதிரி ஆயிட்டார். முன்னாடியெல்லாம் எப்படின்னா அவரை பார்க்கறதுன்னா நம்ம அவர் பார்க்கறதுக்கே பயப்படுவோம். அப்படி ஆஃபீஸ்க்குள்ளே நான் அவர் காலையில் உள்ளே போயிட்டு மேலே ரூம் போயிடுவார். திரும்ப ஈவினிங் தான் கீழே வருவார். அந்த போகும்போது போய் நின்றுடுவேன், பார்த்துட்டு போய் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிடுவார். அதுவே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஈவினிங் வருவார் பார்ப்பேன். இப்படி தான் அப்படியே நான் நின்றுட்டு உட்காந்துட்ருப்பேன். அப்புறம் வந்து அவர் போகும்போது யார் அந்த பையன் வந்து அப்படி தான் வந்து இது பண்ணார். அப்புறம் வந்து மனோஜெல்லாம் அப்போ மனோஜ் ஜனனிலாம் சின்ன பசங்க அங்கே இது. அப்போ வந்து சாரோட வீடு வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி இருந்தது. இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு சார் வீட்டில் வந்து டின்னர்லாம் கொடுத்தாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், அது அவர் எப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரணும் அந்த சொல்கிறேன் அப்படின்னாரு. அதனால் அது அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. ஆனால் கடைசியாக அது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கே பார்த்தாலும் என்னையா எப்படியா இருக்க அப்படிம்பாரு. எப்பயாச்சும் கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? இப்போ நான் அதை பற்றி எதுவும் கேட்கல. சரி எதுக்கு நம்ம இப்போ போய் சாருக்கிட்ட போய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் யார் எதுவுமே கேட்டுக்கல. பட் மனோஜுக்கெலாம் தெரியும். மனோஜ் சும்மா இந்த எஃபியில் விஷன்லாம் பண்ணுவேன், ஏதாவது ஃபோட்டோ போடுவேன். அப்புறம் அந்த பழைய ஃபோட்டோ நான் மனோஜ் ஜனவரிலாம் எடுத்ததில் அதில் போட்டு விட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். அப்படி ஓகே, சினிமாலலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதாவது நிறைய ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் நடிக்க ஆரம்பிச்சாங்க, அவர் நடிக்க வச்சுட்டாங்க, மற்றவங்களாம் நடிச்சாங்க. அதனால் அவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பழைய எல்லா படங்களும் பாருங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் அவர் சார் தான் நடிச்சு காட்டுவார். அதனால தான் அப்போ என்ன சொல்லுவாங்க, பாரதிராஜா சார் படத்தில் ஒரு படத்தில் நடிச்சுட்டா நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவேன். அப்போ எல்லாருமே அப்படிதான். இன்னொரு தோழர்லாம் பாபுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஃபுல் பேஜ் விளம்பரம் ஒவ்வொரு பூஜை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா அது சொல்லுவாங்க, கொட்டு போட்டாலும் மோதிர கையில் கொட்டு போடணும்னு. சாரோட இதில் எப்படின்னா நடிச்சுட்டு அவர் நடிக்க வச்சிருவார். அதனால அவரு இது வந்து நடிக்கிறதுங்கிறது இல்லை, அவர் தான் எல்லாருமே நடிக்க வச்சவர். இப்போ அவரே நடிக்கிறாரு. ஆமா, கண்டிப்பா இனி ஃபியூச்சர்ல அவர் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா கிடைச்சா கண்டிப்பா நடிப்பேன். இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு எனக்கு இந்த டீனேஜ் காலகட்டத்திலலாம் ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கிற பாட்டு அப்படிலாம் ஏதாச்சும் இருக்கு? இல்லை, நான் வந்து அப்போ வந்து முன்னாடி இருந்து கேட்குறது வந்து நான் தேடும் செவ்வந்தி பூ இது ஒரு நாள் பார்த்து ஆந்தி, அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த நாயகனில் வந்து தென்பாண்டி சீமையில் தேரோடும் அந்த பாட்டில் இளையராஜா அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அது வந்து இப்போவும் வீட்டில் வந்து இளையராஜா சாங்கு ஒரு அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பென்ட்ரைவில். நைட்டில் சப்போஸ் ரூமில் அதை வந்து போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிம் லைட்டில் அந்த சாங்கு ஒரு 1 hour
கேட்பேன். அப்படியே அது கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தூங்க வரும்போது அந்த நைட்டில் அது என்னென்னா அந்த சாங் வந்து எப்போ வேணாலும் இந்த ஜென்ரேஷன் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அவர் சாங் வந்து எல்லா ஜென்ரேஷனுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாலாட்டு சாங்குங்கிறது வந்து நைட்டில் வந்து அது கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மைண்டில் இருக்கிறது எல்லாமே இந்த டென்ஷன்லாம் போயிடும். இப்போ இருக்கிற பசங்க வந்து புது லேட்டஸ்ட் சாங் அப்படின்னு போகிறாங்க. நமக்கு வந்து அந்த சாங் கேட்டோன்னா இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போனால் கூட அந்த ட்ராவல் பண்ணதே தெரியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாங் வரும்போது நம்ம மைண்டில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போயிட்டே இருக்கும். சாங்கோட சீன்ஸ் நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு கேட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போனது, அதாவது பழைய காலகட்டத்துக்கு போனதாச்சும் ஒரு பாட்டு இருக்கா? இல்லை, இதெல்லாம் எனக்கு அந்த முதல் மரியாதையில் சாங்கெல்லாம் வந்து என்னென்னா, நான்லாம் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களை வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. டூர் கூப்பிட்டு போகும்போது அப்போ தான் முத அந்த படம் அது வருது என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. சாங் வந்து அந்த பஸ்ஸில் போடுறான், ஆடியோ சாங் போடுறான். அந்த சாங் நாங்கள் ஃபுல்லாக அந்த டூர் முடிகிற வரல அது ஒரே அந்த படத்தோட சாங் மட்டும்தான் ஃபுல்லாக போயிட்டு வர வரல திரும்பி அதே தான் கேட்டோம். அது அப்போ தான் வந்து அந்த படம் முதல் மரியாதைன்னு ஒரு படம், அதில் இந்த சாங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். 8th என்னமோ படிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னென்னா அதெல்லாம் மறக்க முடியாது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் அச்சமில்லை இளையராஜா சார், அதில் கூட அந்த ராஜேஷ் சாரு இவங்களும் ஒரு சாங் வந்து தண்ணி ஒரு அருவி மாதிரி இருக்கும், அதில் ஒரு சாங்ஸ் வரும். இதெல்லாம் என்னென்னா இப்போ அப்புறம் வந்து ஆனந்த கும்மி இளையராஜா ஓன் படம் நினைக்கிறேன். அந்த படம்லாம் வந்து படம் வந்து அப்போ பெருசாக போகலை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பாட்டு இன்றைக்கும் எனக்கு வந்து அந்த ஆனந்த கும்மி இதில் பாட்டு இன்றைக்கும் வந்து அது கேட்டாலே எனக்கு அந்த பழைய ஞாபகம் வரும். அந்த படம் பார்த்தோம், நம்ம அந்த ஏஜில் பார்த்தோம், அந்த அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு அந்த ரீக்லைட் ஆகும். போலீஸ் ஆஃபீஸர் ரோல் உங்களுக்கான கெமிஸ்ட்ரி என்ன சார்? நிறைய ரோல் பண்ணியிருக்கீங்க நீங்கள். 3 எல்லாமே ஹிட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து லைஃப் கொடுத்த கேரக்டர் அதுதான். சக்தியில் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் என்னென்னா நம்ம கொஞ்சம் அந்த ரஃப் அண்ட் டஃபாக அந்த பேசுறது கோவமா இது எல்லாமே என்னென்னா அதுக்கு கரெக்டாக வந்து அதே மாதிரி குலதெய்வம் திருமுருகன் சார் இது நான் பண்ணும்போது அதுலேயும் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தான். அதுவும் நெகட்டிவான ஒரு கேரக்டரு. என்னென்னா அந்த நம்ம அந்த பார்க்கும்போது நிறைய பேருக்கு எனக்கு அந்த மீசை சொல்லுவாங்க, கட்டை மீசையாக வச்சுருப்பேன், இன்னும் மொத்தமாக வச்சுருப்பாப்பெல்லாம். அப்புறம் அந்த கோவம் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த கோவம் வந்து அந்த போலீஸ் கேரக்டருக்கு, அதனால என்னென்னா அந்த போலீஸ் கேரக்டருக்கு அப்படியே ஆப்டாக இருக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னா. ஆமாம், அது கரெக்டாக எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால என்னமோ தெரியல அந்த போலீஸ் கேரக்டர்னாவே நமக்கு கொஞ்சம் செட் ஆகும், அந்த ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறதுனால. என்னவோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த ரோல் விட்டு வெளில போகும்போது இப்போ வீட்டில் போகும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருமா வெளியே? இல்லை, எனக்கு போலீஸ் கேரக்டர் என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப் கொடுத்த கேரக்டரே அந்த கேரக்டர் தாங்குது. அதுக்கப்புறம் நான் வந்து குலதெய்வம் பண்ணும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் அது நான் ஏன்னா அதுக்காக உடம்பெல்லாம் அந்த டைமில் வந்து சக்தி டைமில் கொஞ்சம் இருப்பேன், பல்காக இருப்பேன். இதுக்கு கொஞ்சம் குறைச்சி இன்றைக்கி இருக்கிற மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக உடம்பெல்லாம் குறைச்சி அந்த கேரக்டர் பண்ணேன். அதே மாதிரி வெளியிலலாம் இருக்க முடியாது. நம்ம அது அந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வீட்டில் போயிட்டு அதே மாதிரி கோவமாக ரஃபெல்லாம் நம்ம போய் நடந்துக்க முடியுங்களா? வெளியில் போனால் நான் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன். வீட்டில் போனால் ரொம்ப பேசவே மாட்டேன், அது வேற. ரொம்ப காம் ஆகிடுவேன் வீட்டில் போனால். வெளியிலேயாவது நிறையா பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. வீட்டில் போனாலாம் ரொம்ப அதிகமாக பேசவும் மாட்டேன். மெட்டிஒலிக்கு வருவோம் சார். இவ்வளோ வருஷமா அந்த ஒரு சீரியலுக்கான பேர், அதாவது 2 வாட்டி ரீரிலீஸ் பண்ணாங்க, திருப்பி யூடியூப்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கு. ஆமா, அதாவது கண்டினியூஸா போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு அந்த ஒரு இப்போவும் ஃபேன்ஸ் வந்து சொல்றாங்க, கேட்குறாங்க நிறைய விஷயங்கள், எப்படி ஃபீல் பண்றீங்க? அது எப்பவுமே லைஃப் டைம் கேரக்டர். அது நம்ம லைஃப் டைம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். கண்டிப்பாக அதை சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு ஒன்று அது ஒன்று தான் இருக்கும். அது எல்லாருக்குமே அது சொல்லுவாங்க. வாலின்னு எடுத்துக்கிட்டா அஜித் சார், சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்க மாதிரி என்னோட லைஃப்பில் வந்து அது எண்டு வரல அதை தான் பேசுவாங்க. அதை மாண்டி இன்னொரு கேரக்டர் வரணும். அப்போ தான் ஒரு டைம் சிஜே பாஸ்கர் சார் சொன்னார், ஒவ்வொரு டைம் அவர்கிட்ட, சார் இல்லை நீ வந்து மெட்டிஒலியில் வந்து இந்த கேரக்டருக்கு மேலே ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நான் உனக்கு வந்து எனக்கு அப்போ தான் நான் உனக்கு அதோட ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தேன்னு எனக்கு அப்போ தான், இல்லைன்னா நீ அதுக்கு டவுனாக இருந்தால் நீ தானே ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவி கேரக்டரில் வந்து எல்லாமே கலந்து கொடுத்தார் எனக்கு. வந்து அதில் வந்து ஹியூமரும் இருக்கும், வில்லத்தனமும் இருக்கும், பாசமும் இருக்கும், எல்லாமே. என்ன அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்க்கும்போது, டைரக்டர் வந்து உங்களை அது நல்லா வந்து உங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு, உங்களை வந்து எந்தெந்த வந்து ரூட்லெல்லாம் உங்களை வந்து கேரக்டர் கொண்டு போக முடியுங்கிறது அழகாக உங்களுடைய வந்து நடிப்பை வாங்கியிருக்காரு அப்படிம்பாங்க. இப்போ யூடியூப்பில் இப்போ வந்துட்டு இருக்கு, சேனல்லே 2-3 டைம் போச்சு, எல்லா டைமும் ஹிட்டு. அதுதான் ஒன்று. செகண்ட் டைமுங்கிறது வந்து போட்டு தேர்ட் டைமு அப்படிங்கிறது வந்து மற்ற சீரியல் அது போச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அதுவும் 4 லாங்குவேஜ்லையுமே ஹிட்டு. ஒரு கதை வந்து இந்த லாங்குவேஜில் ஹிட் ஆகும், இன்னொரு காலேஜில் இப்போ ஃப்ளாப் ஆகும். இது 4லையுமே ஒரே மாதிரி ஹிட்டு. அப்போல்லாம் நான் திருப்பதி போகிறேன், அங்கே வந்து
மெட்டலச்சாவடியோ ஏதோ அந்த டைட்டில் அங்கே போயிட்டு இருக்கு. டப் பண்ணி தான் போச்சு. கோயிலுக்கு போகிறோம், திருப்பதிக்கு போகிறோம், சாமிக்கு முன்னாடி போனால் ஜருகண்டு தள்ளி விட்டுருவாங்க, லைனாக நிற்பாங்க. இந்த சீரியல் போன டைமில் நான் போகிறேன், என்னை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு யாரும் என்னை தள்ளி கூட விடல. அப்போ என்னன்னா இந்த சீரியலோட இம்பேக்ட் அந்த அளவுக்கு வந்து ஜனங்க கிட்ட வந்து இது இந்த மெட்டியோலிங்கிறது. அதனால இது வந்து இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நானும் இல்லை, அதில் மெட்டியோலி நடிச்ச எல்லா கேரக்டருமே இப்போ கூட பார்ட் 2 ஆரம்பிக்கிறேன்னு 1 வருஷமா சொல்றாங்க. ஆனால் எல்லாருக்கும் இல்லைன்னா அதை ஆரம்பிக்கணுங்கிறது எங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் அது என்னங்கிறது என்ன தெரியல. பட் என்னன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ வெளியில எங்க போனாலும் எல்லார்கிட்டையும் அந்த அந்த பேர் எல்லா கேரக்டருக்குமே. என்னை திட்டுனா கூட அந்த பக்கம் போய் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், அதனால தான் சார் நாங்கள் திட்டுறோம் அப்படிம்போம். அந்த மாதிரி அந்த கேரக்டராகவே எல்லாருமே பண்ணோம். அது அது எனக்கு தெரிஞ்சு அது லைஃப் டைம் அதே தான். அதை தாண்டி இன்னொன்று நம்ம பண்ணுவோங்கம்மாங்கிறது இதுவரையிலும் ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு பேர் கிடைக்குமாங்கிறது தான். வெளில போகும்போது இப்போ மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்? திட்டிருக்காங்களா யாராச்சும் வந்து அந்த மாதிரி? நிறைய பேர் திட்டிருக்காங்க. மெட்டியோலி டைம்ல எல்லாம் நிறைய பேர். அது எங்கிட்ட லேடிஸ் பக்கத்துல வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. எல்லாத்துட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்க என்கிட்ட வரவே மாட்டாங்க. அப்படியே சுற்றி அப்படியே போயிடுவாங்க. எல்லாரும் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் போய் பேசுவாங்க, என் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. அவ்வளோ ஒரு என்னை பார்த்தாவே அவ்வளோ ஒரு கோவப்படுவாங்க, பயப்படுவாங்க நிறைய பேர். நான் ஒரு இதில் பாண்டிச்சேரிலாம் போகும்போது கூட அங்கே ஒரு 4-5 அந்த மதர் ஆசிரமத்திட்டு இருக்க அந்த லேடிஸ்லாம் கூட ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருந்தால் நாங்கள்லாம் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுடுவோம், உன்ன மாதிரிலாம் ஒரு மனுஷன் எவையா இருப்பான், இப்படி எல்லாம் அந்த அளவுக்குலாம். அதே மாதிரி ஒரு திருச்சியில் ஒரு மகளிர் தின ஃபங்க்ஷனில் வந்து ஃபுல்லாக அவ்வளவு பேர். அந்த ஃபங்க்ஷனில் கூட அந்த ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு புருஷன் எனக்கெல்லாம் கிடைச்சானா அவ்வளோதான் கொண்டுடுவோம். அப்படி அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேலே வந்து வெறுப்பு. ஆனால் அதே கேரக்டரை கடைசியாக அப்படியே மாற்றினார் சார். அதனால் வந்து எல்லாமே திருமுருகன் சார் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி கொண்டுட்டு போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பார். நம்ம நார்மலாக நம்ம பேப்பரை படிச்சிருவோம், ஆனால் அந்த பேப்பரில் இருக்கிறத அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அதில் எப்படி அவர் சொல்கிறதே மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டே சொல்லுவார், சும்மா சீனை பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படியே கோடு போட்டுலாம் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம், நீ முதல்ல அந்த சீனை நீ ரசித்து சீனை எடுத்தினா தான் அந்த சீனை பார்க்குறவன் ரசிப்பான் அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் அவர் சொல்லி ஒரு சீனை வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சார் இல்லை இந்த இடத்துல இதுன்னு வந்து சொல்லுவார். நீங்கள் டெலிகாஸ்ட்டில் பாருங்கள், அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம 4 பேர் ஃபோன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஆடியன்ஸை வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ். சிதம்பரம்னு ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. டெல்லி குமார் சாரை பற்றி சொல்லுங்க. நம்மளாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய என்னென்னா, அந்த அந்த சினிமா அந்த சீரியலுக்கு உண்டான மரியாதைகள் என்ன அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அது அந்த அந்த மாதிரிலாம் இல்லை. எத்தனை பக்கம் டைலாக்காக இருந்தாலும் சரி பார்ப்பாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கேட்கறது திரும்ப ஒன்மோரு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எதாவது தப்பு நாம் அதனால் நாங்கள் என்னென்னா அவர் கூட நடிக்கும்போது நாங்கள் 10 டைமும் டைலாகை பார்ப்போம். ஏன்னா அங்கே போய் சொதப்பிடக்கூடாது அவர் காம்பினேஷனில் அப்படின்னு. ரொம்ப ஜாலியான டைப்பு. பார்க்கறதுக்கு வந்து பேசாத மாதிரியே அப்படியே ஷார்ட் முடிஞ்சு அப்படியே நடந்துட்டு இருப்பாரு. ஆனால் பேச ஆரம்பிச்சா நிறைய ஜோக் அடிப்பார், ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி அவரு. அதனால வந்து ரொம்ப நல்ல டைப் அவர்கிட்ட. அந்த சீரியல்ல வந்து அந்த 5 பொண்ணுக்கு அப்பா அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அப்பானா அப்பா, அந்த அதுதான் அந்த கேரக்டர் ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் இறக்கும் போது நாங்கள் எழுதுமோ இல்லையா, அந்த சீரியல் பார்த்த தமிழ்நாடே எழுதுச்சு. ஆமாம், அந்த சீன் வந்து ரொம்ப நல்ல சீன். அது அப்பா இறந்து போன அப்புறம் அவங்க வந்து திட்டுவாங்க, பொண்ணு கேரக்டர் வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி ராஜம்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த சீனை டெலிகாஸ்ட் முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்துட்டு இந்த தேட்டர்லலாம் இப்போல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல படங்கள் பார்த்தா பேச முடியாது, அமைதியாக வெளியில் வருவோமே, அந்த மாதிரி அந்த எபிசோடெல்லாம் வந்து இருந்தது. அது காயத்ரி தான் அந்த அந்த எபிசோடு அந்த இறந்து போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பரபரப்பான டைலாக்ஸ். அது ஃபுல்லாக அவங்க தான் பேசுவாங்க, 52 பக்கம் சீனுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டைலாக்ஸ் பரபரப்பு. அடுத்த நாள் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பத்திரிகையிலேயே அவங்க ஃபோட்டோ தான் வந்தது. அந்த டெத்து அதுதான் அவ்வளோ வந்து ஒரு பரபரப்பான ஒரு அந்த மாதிரி அந்த கேரக்டர். அவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் அந்த வெட்டிவெளி மட்டும் இல்லை, அவர் பண்ண எல்லா சீரியலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அதுக்கு அப்படியே வந்து ஆப்டாக போய் பண்ணுவார். நல்ல மனிதர், எல்லாத்தையும் நல்லா பழகுவார். இப்போ வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பேசாதவங்களுக்கு வந்து என்னடா அவர் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப கிட்ட போயிட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசுவார். அவர்கிட்டலாம் நிறைய என்னென்னா அந்த டைமிங்கு. அவர் வந்து இப்போ காலகட்டத்தில் வர கூட மொபைல் வச்சுக்க மாட்டார். மொபைலுங்கிற வீட்டு லேண்ட்லைனுக்கு தான் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும் மொழியே, மொபைலே அவர் வச்சுக்க மாட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் வந்து நான் பண்ணல ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார்.
நல்ல ஆர்டிஸ்ட் தானே. அவர்கிட்ட நம்மனா நிறைய இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்கும். அவர் ஏதாச்சும் இப்போ சீன் நடிக்கிறத பத்தி இது இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காரா? இல்லை அந்த மாதிரி அவர் சொல்ல மாட்டார் இதுவும். பட் என்னன்னா அது எங்கள் டைரக்டர் இங்கே எல்லாமே இங்கே திருமுருகன் சார் இதில் தான் இந்த மாதிரி எந்த யார் என்னங்கிறது பூராமே சார் வந்து அந்த கரெக்ஷன் எல்லாத்தையுமே பண்ணிவிடுவார். யார் எங்கே எப்படி பேசணும், எந்த இடத்துல வரணும், எங்கே அவுட் போகணும், எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் எல்லாமேங்கிறது. அதனால் அந்த இதெல்லாம் அவர் வந்து யார்ட்டையும் வந்து இன்டர்ஃபியர்லாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆகவும் மாட்டார். என் கூட நடிக்கும் போது மற்ற சப்போஸ் பொண்ணுங்களோட நடிக்கும்போது சொல்லியிருக்கலாம் இப்படி பண்ணுமா இப்படி பண்ணலான்னு இருக்கலாம். ஏன்னா என் கூடங்கிறது ரொம்ப அவர் கூட ரொம்ப சீன்ஸ் எனக்கு வராது. நம்ம தான் வந்து நல்லவனா கிடையாது, கெட்டவனாச்சே. பாதி நேரத்தில் பொண்ணை வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் தனியாக தானே இருப்பேன். அதனால வந்து அந்த இதே கிடைக்காது. ஒவ்வொரு சீனுமே வந்து நாங்கள் அவர் நடிக்கிறத பார்ப்போம். அவர் நடிக்கும் போதெல்லாம் நிறைய கற்றுக்க வேண்டியது விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த டைமிங்ஸ் எல்லாம் நிறைய. அதனால நல்ல நடிகர் அவர். சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர். அதனால வந்து அவரை பார்த்து நிறைய நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது.